எங்களுடைய மன்மத நெறியை பற்றிலே இன்றைய தினம் நான் 169 நாட்கள் இந்த மன்மத நெறியை பற்றி தமிழரசு கட்சி கைப்பற்றியது இன்றையோடு 169 நாட்கள் முடிவடைந்துள்ளது. அது 169 நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளாக 169 வேலை திட்டங்களை நானும் என்னோடு சேர்ந்து பயணிக்கிற தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் என்னோடு சேர்ந்து பயணிக்கிற உறுப்பினர்களோடு அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைய எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் சிலவற்றை எங்களுடைய பிரதேச சபையினால் எடுக்கப்பட்ட உபவிதிகள், அதாவது எங்களால் செய்ய இயலாத நடைமுறைக்கு சாத்தியமற்ற விடயங்களை எங்களுடைய பிரதேச சபையின் கட்டளை சட்டத்தில் செய்ய இயலாத விடயங்களை நாங்கள் உபவிதிகளை 2 உருவாக்கியிருந்தோம். அது இந்த 2026ஆம் ஆண்டு என்னுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒரு நல்லதை செய்வதற்காக அந்த உபவிதி சட்டமாக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் முதலாவது உபவிதியில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய அந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த சட்டத்தின் நடைமுறை இன்றையிலிருந்து 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி இன்றையிலிருந்து அது நடைமுறைப்படுத்தப்படும். குறுக்கம்பட துணைநிலான வரைக்கும் மன்மத நெறிப்பில் அது நிறைவேற்றப்படும். இந்த சட்டத்துக்கு எதிராக மாறாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோ அல்லது இதை நடைமுறைப்படுத்தாத அனைவருக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். முதலாவது உபவிதி ஒன்று, ஞாயிற்றுக்கிழமையில் AL/OL வகுப்புகளை தவிர்ந்த அனைத்து தனியார் கல்வி நிலையங்களும் நடைமுறையில் இல்லாமல் நிறுத்தாட்டப்படுகிறது. இரண்டாவது, எந்த தனியார் கல்வி நிலையங்களையும் எந்தவித முற்கொடுப்பனவுகளும் இல்லாமல் மாணவர்களுக்கு அந்த கல்வி அவங்க புகட்டணும். தனியார் கல்வி நிலையங்களுக்கு எந்தவித ₹1 கூட முற்கொடுப்பனவு அட்வான்ஸ் ஒன்றுமே எடுக்காமல் அதை அவங்க நடைமுறைப்படுத்தப்படணும். இரண்டாவது, ஏழு மாணவர்களுக்கு கீழே அனைத்து ஆங்கிலமாக இருக்கலாம், தமிழ் மொழியாக இருக்கலாம், கணிதம், ஏதோ அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரு மணித்தியாலத்துக்கு ₹50 நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இது எங்களுடைய உபவிதியில் எடுக்கப்பட்ட சட்டம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது, எங்களுடைய பிரதேச சபையில் பதியப்பட்ட சுகாதார முறையில் அனைத்து கல்வி நிலையங்களும் சரியான முறையில் பின்பற்றப்பட வேண்டும். அவர்களுடைய ரெகுலேஷன், அதாவது எங்களுடைய சுகாதார ரீதியில் எந்த தனியார் கல்வி நிலையங்கள் நடைமுறைக்கு இல்லாத பட்சத்தில் அது அனைத்துக்கும் எங்களுக்கு அவருடைய வியாபார சான்று ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது மக்களுக்காக கொண்டு வந்தது. அனைவருக்கும் கல்வி சாமன், ஏழை பணக்காரன் இல்லாமல் அனைவருக்கும் இந்த கல்வி கிடைக்கணும் என்றுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இரண்டாவது, 6.5 மில்லியன் கிட்டத்தட்ட 65 லட்சம் செலவில் துறநிலாவணையில் வருகின்ற இந்த மாதம் 10ஆம் தேதி நாங்கள் ஆங்கில பாடல் பாடசாலையை எந்தவித கொடுப்பனவும் இல்லாமல் எங்களுடைய 12 பாடசாலை திட்டத்தில் முதலாவது திட்டமாக துறநிலாவணையில் அந்த ஆங்கில பாடல் பாடசாலையை திறக்கலாம். மூன்றாவது, எங்கள் 2வது எங்களுடைய உபவிதிகளை உருவாக்கினாங்க இந்த நுண்கடன். இந்த நுண்கடன் இலங்கையாக பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் எண்ணிக்கை 34. அந்த நுண்கடன் பதிவு செய்யப்படாத நுண்கடன்கள் இங்கே நாங்கள் அந்த நுண்கடன்களை அனைவரும் நீங்கள் கொடுங்க, நாங்கள் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. ஆனால் இலங்கை சட்டத்திட்டங்களுக்கு அமைய மத்திய வங்கியின் என்ன நடைமுறை இருக்குதோ அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட உபவிதிகளை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த உபவிதியில் ₹1,00,000 2 வீதம் தான் இனி இந்த களுவாஞ்சுடி மன்மத நெறிப்பல்ல எடுக்கணும். ₹1,00,000 லோன் கொடுத்தா அந்த லோனில் 2 வீதம், 1,02,000 மீறி ஏதாவது தனியார் நிதி நிறுவனங்கள் எடுத்தால் அவங்களுடைய எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அது கூட்டுப்படும், நீதிமன்றங்களுக்கு செல்லப்படும். இது இலங்கை சட்டம். அந்த சட்டத்தை நாங்களும் என்னுடைய பிரதேச சபைக்குள்ள இவர்கள் இதை மீறி இருந்தால் அவங்களுடைய வியாபார சான்றுகள் அனைத்தும் உடனடியாக நிறுத்தாட்டப்படும். குழு லோன் எந்த விதத்திலையும் குழு லோன் கொடுக்க இயலாது, நாளாந்த வட்டி கொடுக்க இயலாது. மாதாந்த லோன் தான் நீங்கள் அனைவருக்கும் கொடுங்க. எல்லா மக்களுக்கும் மாதாந்த லோன் மட்டும்தான் அதை கொடுக்கணும். இது தவிர இது மீறி நடக்கிற அனைத்து நிதி நிறுவனங்களும் பூட்டப்படும். மூன்றாவது, எங்களுடைய உபவிதியில் 3வது உபவிதி, இந்த நகைக்கடைகள் அனைத்து நகைக்கடைகளும் வட்டி கடைகளுக்கு 2 வீதம் தான் மாதாந்தம் 2 வீதம் வாங்கணும். அந்த 2 வீதம் ₹1,00,000 நான் நகையை ஈடு வச்சா அந்த நகையில் இருந்து
வருகின்ற மாதம் 1,02,000 ரூபாய்க்கு மேலே எந்தவித நகைக்கடையிலையும் இந்த ஈட்டுக்கடைகளில் பொதுவாக ஈட்டுக்கடைகளில் அந்த அந்த காசு கூடுதலாக வாங்கிடாது. இதை மீறினால் அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை. இது உபவிதியில் நாங்கள் உருவாக்கப்பட்டது எங்கள் பிரதேச சபையால். எந்த மாற்றமும் இல்லை. இது எங்கள் மக்களுக்காக நல்லா. அதோட ஒரு நகைக்கடையிலையோ இல்லை தனியார் வங்கிகளிலேயோ ஒரு நகையை அங்கே ஈடு வச்சது பிறகு ஜனவரி 1ஆம் தேதி 2026 ஜனவரி 1ஆம் தேதி ஈடு வச்ச அடுத்து 2027 ஜனவரி 1ஆம் தேதி தான் அந்த நகையை அவங்க அந்த நகையை சொந்தமாக்கலாம். எந்தவித அறிவித்தல் 3 கடிதங்கள் எங்களுடைய வாடிக்கையாளருக்கு அந்த நகைக்கடை உரிமையாளர் வழங்க வேண்டும். 1 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த நகையை அவங்களுடைய உடைமையாக்கலாம். இது சட்டம். இதில் இந்த மாற்றம் இல்லை. இது என்ற பிரதேச சபைக்குள்ள எடுக்கப்பட்ட தீர்மானம் சரியான முறையில் இது நடைமுறைப்படுத்தப்படும். இன்று 1ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த சட்டத்தை எவர் மீறினாலும் அனைத்து நிதி நிறுவனங்களாக இருக்கட்டும், தனியார் கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், நகைக்கடைகளாக இருக்கட்டும், அனைத்தும் உடனடியாக பூட்டப்படும். நன்றி, வணக்கம்.